ஸ்கூல் வாசலில் சாயங்காலம் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்க வருவாங்க. ஷாம்லா அழகாக சொன்னாங்க, அந்த பிக்கப் பண்ணிக்கிற நிமிஷத்துலேயே டைரியில் இது பண்ணிட்டியா, அதை முடிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா, அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, இது வேண்டாமே. ஸ்கூல் வாசலில் குழந்தைய போய் பார்க்குற போது இன்னைக்கு என்ன டிஃபன் தெரியுமா, சூப்பராக ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்க அந்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு வரணுன்ற ஆசை முதல்ல அந்த குழந்தைக்கு வரும். அப்பா அம்மா வந்தாங்கன்னா இன்னைக்கு உற்சாகமாக எதனா ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு. இந்த சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. குழந்தைகளை நம்முடைய பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக திருப்பறதுக்கு முக்கியமான டூல் என்னன்னாக்க, நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் கொடுத்தீங்கனாலே சார் பாதி நம்ம கையில் இருப்பாங்க. சாப்பாடு ரொம்ப சாதாரண கிடையவே கிடையாது. நமக்கு 100 எதிரி இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாக்க குழந்தைங்க நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா அந்த சாப்பாடை பத்தி நமக்கு என்னன்னாக்க, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க, மருத்துவர் ஐயா சொன்னாரா யார் சொன்னாங்க நீங்க ஞாபகம் இல்லை, என் குழந்தை நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், என் பொண்ணு நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சார் அப்படி ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு நிலைமை வந்துட்டா அதை விட ஒரு அவமானகரமான சூழல் வேற எதுவுமே கிடையாது. அது எப்படி சார் நம்ம குழந்தை நம்மளை கேட்காம போகும்? உங்கள் குழந்தைகள் பிறந்த நாளிலே இருந்து, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை இருக்கும். அந்த பேரண்ட்டு எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க கிண்ணத்தில் சாதம் வச்சு. என்னன்னா சாப்பிடவே மாட்டேன்றாங்க, ஒரே இடம், அவன் நினைச்சதை தான் செய்வான் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக பேசிப்பாங்க. அவன் நினைச்சதை தான் அவன் செய்வான் அப்படின்னா நீ எதுக்கு பேரண்டா உட்கார்ந்துருக்க அந்த வீட்டில் கிண்ணத்தில் சாதத்தை வச்சு? சரி, தடவை ஒரு குழந்தைக்கு நம்ம நோ சொல்ற பொழுது அந்த நோ ஃபர்மாவும் கன்சிஸ்டன்டாவும் கடைசி வரைக்கும் நீடிக்கணும். இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு அழுதா, இந்த மிட்டாயை தவிர உலகத்துல எது வேணா வாங்கி தருவேன், ஆனா இந்த ஒரு மிட்டாய் மட்டும் வாங்கி தர மாட்டேன். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மன உறுதி இருக்கா? என் பையன் அப்படியே அப்செட் ஆயிடுவான், அவன் வாந்தி எடுத்துருவான், ஜுரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர கூடாதுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு செத்தாலும் வாங்கி தர மாட்டாங்க. அப்படின்றது உங்க குழந்தை மனசுல என்னைக்கு இம்ப்ரெஸ் ஆகுதோ சார், அன்னைக்கு இருக்காங்க உங்க குழந்தைங்க உங்க கையில. ஆனா நம்ம இதை செய்ய மாட்டோம். ஏன்? நோ சொல்லிட்டாலே நமக்கு நம்ம குழந்தை இதை சாப்பிட மாட்டேங்கிறோம், அதை துப்பிடுறோம். அததான் சார், குழந்தைகளுக்கு வேப்பம்பூ கொடுத்து பழகுங்கள், குழந்தைகளுக்கு மணத்தக்காளி கொடுத்து பழகுங்கள், குழந்தைகளுக்கு கீரை கொடுத்து பழகுங்க. இதெல்லாம் மருத்துவர் சொன்னதனோட ஒரு பகுதி. ஆனால் ஒரு தாயாக நான் இதை சொல்லுகிறேன், நாம வைக்கிற ஃபுட்டு தான் சார் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை நாம செய்யறது கிடையாது. அதை ஏன் செய்யறது கிடையாதுன்னா, அதுல ஒரு டெக்னிக் இருக்கு சார். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு. சிவராமன் சார் அதோட மெடிக்கல் ஆஸ்பெக்டை சொன்னாரு, அதனோட ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டை சொல்றேன். ஏன்னா நான் பழகுனது என் வாழ்க்கையில். என் பொண்ணுகிட்ட கேட்பேன், எனக்கு என்ன டிஃபன் வேணும்னு. அவள் ஏதாவது ஒன்று சொல்லுவா, இது வேணும் அது வேணும், எதோ ஒன்று சொல்லுவா. சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை பண்ணி கொடுத்துருவேன். நான் போய் என்ன பண்ணுவேன், வீட்டில் கார்த்தால பண்ண சாதம் இருக்கும், பாக்கி இருக்கும். அதில் வந்து ஒரு வீட்டில் பண்ண ஒரு பருப்பு பொடி எதையாவது போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தட்டில் எதிர வச்சு உட்காருவேன். அவன் சாப்பிட முடிக்கும்போது, நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற, எனக்கு ஏமா அதை கொடுத்தமே, நீ கேட்டதை உனக்கு நான் கொடுத்துட்டேன்ல, நான் என்ன சாப்பிட்டேன் உனக்கு என்ன அப்படின்பேன். இல்லை எனக்கும் அந்த சாதம் தான் வேணும்பா. இப்போ கார்த்தால சாப்பாடை மிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பருப்பு பொடி இருந்தால் அதை போட்டு சாப்பிட்லான்றத நம்ம அவங்களுக்கு அறிவுரையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. உனக்கு பிடிச்ச தோசை வாத்து கொடுத்துடல, ஆனால் நான் இப்போ சூப்பராக அதே பருப்பு சாதம் சாப்பிட போறேன் போது அவங்களுக்கு நம்ம கூட ஒரு சின்ன காம்படிஷன் எப்பவுமே இருக்கு சார் குழந்தைங்களுக்கு. அப்போ நானும் அதை சாப்பிடுவேன்னு வருவாங்க. பருப்பு பொடி சாதத்தை நேரா சாப்பிடுன்னு சொல்லாம ரிவர்ஸ் தியரியில நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டியூன் ஆகி வருவாங்க. இது நிறைய விஷயத்துல இருக்கு. ஒரு சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்றதை விட அந்த சாப்பாடை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அந்த சாப்பாடை சாப்பிடும்போது என்னெல்லாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்றத நம்மளால அழகாக பேச முடியும் என்றால், ரசமாக பேச முடியும்னா அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சாப்பாடுக்கு கொண்டு வந்துட முடியும். சார் ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புமா, ஐயோ உப்புமாவான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த உப்புமாவை பற்றி நாம் பேசுகிறோம்ல, பேசுறதுல அந்த குழந்தைங்களுக்கு உப்புமா பிடிக்கிறது. இந்த உப்புமா இருக்கேன், சில பேர் கொடுமையாக பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி. ஆனால் அந்த உப்புமா அப்படி பண்ணக்கூடாது.
எங்கள் அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க. எப்படின்னா, அந்த வெங்காயம் வெந்திருக்கும், ஆனால் ஓவராக வெந்திருக்காது. அந்த கேரட் அதில் கொஞ்சம் வெந்திருக்கும், ஆனால் அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாமல் இருக்கும். அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை வேக வச்சுருப்பாங்கன்னா அது கலர் மாறி இருக்காது. இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு அந்த ரவையை மணல் மணலாக நெய் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அது மேலே கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி சைடில் வச்சு சாப்பிடும் போது இல்லை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத அல்ப உப்புமான்னு நம்ம நடிச்சிட்டு இருந்தோமே, இவ்வளோ விஷயம் இருக்கா, அது என்னதான் உப்புமான்னு பார்த்துடலான்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, கடன் பண்ணி வச்சுருந்தா சாப்பிடும்போம். சார், முதல்ல என்ன கொடுத்தாலும் அதை பற்றி ரசமாக பசங்க கிட்ட பேசணும். அதுக்கு நமக்கு நேரம் வேணும். அந்த நேரத்தை பெற்றோர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதை செஞ்சால் மட்டும்தான் ஃபுட்டு ஹேபிட்ஸில் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு அணுக்கம் நம்ம கிட்ட வரும். ரெண்டாவது, சாதம் பண்ணி கொடுத்துறேன் சாப்பிட்டியா அப்படின்னு கத்த வேண்டாம். டப்பா வீட்டுக்கு வந்ததா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டியா அம்மா, ஒன்றும் ப்ராப்ளம், நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணி. டப்பா எடுத்து ஓரமாக வைங்க. நைட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க. நீமா அப்படின்பா, நான் சாப்பிட்றேன். சாப்பிடு, என் கூட சாப்பிடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த டப்பாவில் கொடுத்த பழைய சாதம் இருக்குல்ல, மத்தியானம் லஞ்சு, அந்த பாக்கிய 2 நாள் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நம்ம நைட்டு நம்ம கூட அம்மா அப்புறம் நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த பழைய சாதத்தை அம்மா சாப்பிடுவாங்க, மரியாதைக்கு நம்ம சாப்பிடலான்னு குழந்தைங்களுக்கு தோணும். அம்மா மேல ஆசை இருக்க குழந்தைங்களுக்கு நிச்சயமா தோணும். அப்ப ட்ரைனிங் தாங்க முக்கியம். நம்ம அதை செய்யறது கிடையாது. ஏன்னா நமக்கு பேச நேரம் கிடையாது. பேசணும், நிறைய குழந்தைங்க கூட பேசணும். நான் குழந்தைங்க கிட்ட என்னங்க பேசுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஒரு குழந்தைகிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு குழந்தைங்களோட ஹெல்த்தை பத்தி இங்க நிறைய பேசுனாங்க. நாம என்ன நினைக்கிறோம், ஒரு குழந்தை எனக்கு ஒரு கேம் பிடிக்குதுன்னு சொல்றான். அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், அது ஹாக்கியா இருக்கட்டும், அது வாலிபாலா இருக்கட்டும், ஏதோ ஒரு கேம். அதுக்கு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம், சொத்துல பாதி வித்தாது அதுக்கான எல்லா கேட்ஜெட்ஸையும் வாங்கிடுறோம். கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துடுறோம், பேட் வாங்கி கொடுத்துடுறோம், கிளவுஸ் வாங்கி கொடுத்துடுறோம், ட்ராக் சூட் வாங்கி கொடுத்துடுறோம், கேப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளை கத்தால நீ சச்சின் டெண்டுல்கர் ஆடல் வச்சுக்கோய, சாவடிப்பா ஒன்று அப்படின்றோம். அவன் கேட்டது ஒரு ஆர்டினரி பேட்டு, ரோட்ல போய் 4 பால் ஆடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எது ஒன்றை அவர்கள் விரும்பினாலும் அதுல அவங்க நம்பர் 1 இன் தி வேர்ல்டாவோ நம்பர் 1ல இந்தியாவாவோ இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பாட்டு பாட கத்துக்கிட்டியா, ஜாலியா வீட்டுல 4 பாட்டு பாடு. டான்ஸ் ஆட கத்துக்கிட்டியா, சந்தோஷமா 4 டான்ஸ் ஆடு. கிரிக்கெட் விளையாட கத்துக்கிட்டியா, ஓடி போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காஜி அடிச்சுட்டு ஓடி வா சண்டேல. அவன் சந்தோஷத்துக்காக விளையாடட்டும், அவன் சந்தோஷத்துக்காக பாடட்டும், அவன் சந்தோஷத்துக்காக ஆடட்டும். அவன் அச்சீவ் பண்றதுக்காக எதையுமே இந்த உலகத்துல கத்துக்க வேணாங்க. அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கத்துக்கட்டும். அவனை நீங்க கொண்டு போய் 1 மணி சம்மர் வெக்கேஷன் மாதிரி சார், எங்க சம்மர் வெக்கேஷன்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இங்க இருக்க பெற்றோர்கள் எல்லாரும் என்னோட ஒரு 10 வயசு கம்மியா இருக்கலாம், இல்ல சம வயதா இருக்கலாம். 10 வயசு கம்மியா தான் இருப்பீங்க. ஏன்னா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல இருந்து இருக்காங்க பசங்க. இங்க 10-15 வயசு கம்மியா இருப்பீங்க. இந்த சம்மர்ல எதுக்காக இந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்றீங்க? உனக்கு இன்னில இருந்து 40 நாள் லீவுடா, நீ நினைச்ச மாதிரி ஜாலியா இருந்தா அந்த பசங்க கிட்ட சொல்லுங்களேன். என்ன கொள்ள போயிடுது, என்ன கொள்ள போயிடும் இந்த உலகத்துல? சம்மர் வெக்கேஷன் வரதுக்கு முன்னாடியே ஃபுல்லா சர்ச் பண்ண வேண்டியது. அந்த டியூஷன், இந்த டியூஷன், ஸ்விம்மிங், கராட்டே, அது இது. ஏன்டா இந்த லீவ் வந்தது, இதுக்கு அந்த ஸ்கூல் கர்மமே பரவாயில்லையாச்சேன்னு அந்த பசங்களுக்கு தோணிடுது. ஸ்கூலை விட்டு பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு ஷெட்யூல், அவங்க மேடம் சொன்னாங்க, ஷாம்லா மேடம், ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் படி. தேவையில்லை சார், நம்மளாம் என்ன இன்னைக்கு நம்ம நல்லா இல்லையா, சிவராமன் சார் நல்லா இல்லையா, நான் நல்லா இல்லையா, ஷாம்லா மேடம் நல்லா இல்லையா, என்ன பெரிய கிழிச்சோம் வாழ்க்கையில். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பேக்கை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம், யூனிஃபார்மை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம். மொத்தம் இருந்தது கையில் 3 ட்ரெஸ்ஸோ 4 ட்ரெஸ்ஸோ தான் கலர் ட்ரெஸ்ஸுன்னு வீட்டில். அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோமா, ரோடுக்கு போனோமா, ஆடணும் 6 மணி வரைக்கும். பெரும்பாலும் 6 மணிக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒற்றை குரல் தான் வரும் எல்லா வீட்டிலேருந்தும், ஒரு மாமிங்க குரல். எல்லாரும் வீட்டுக்குள்ள 6 மணி ஆச்சு வரலன்னா கையை காலை ஒடிச்சு கழுத்துல மாட்ட போற, வரீங்களா இல்லையான்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தப்பி 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 ஆடிட்டு 6-6:15 போவோம். உள்ள நுழையும் போதே பட்டுன்னு ஒரு அடி விழும், எல்லாருக்கும் விழும். அடிக்கலாமா பெற்றோர்கள்,
இது மனித உரிமை மீறல் இல்ல சார். 2 அடி அம்மா அப்பாட்ட வாங்கினா தான் சார் வாழ்க்கை சந்தோஷம். அம்மா உதைப்பாங்கன்னு பயந்துட்டு போய் அன்னைக்கு உதைக்கலன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப என்னைக்கோ வாங்கின ஒரு உதை தானே நமக்கு உதைப்பாங்கன்றதும் உதைக்கலன்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அப்ப 2 உதைய வாங்க நம்ம கத்துக்கணும். அந்த 4 மணிக்கு ரோட்ல விளையாட போனோம்னா என்ன பெரிய விளையாட்டு விளையாடணும் நம்ம சார்? கில்லி விளையாடணும். உங்களை எத்தனை பேர் கில்லினா பசங்களாம் முழிக்கிறாங்க. பப்ஜி தெரிஞ்ச பசங்களுக்கு கில்லி தெரியல. நம்ம இனிமே என்ன பண்ணணும், இந்தியன் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கில்லி கோலியெல்லாம் விளையாடி காமிச்சு அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். கில்லியில ஒண்ணு உண்டு சார். எவ்வளவு பேர் விளையாடுறீங்கன்னு தெரியாது. கில்லினா தெரியுமா? பாய்ஸ் கார்டு தெரியுமா? இங்க ஒரு அடிக்கு ஒரு கம்பு இருக்கும், 1/3 ஒரு கில்லி இருக்கும். என்ன அதுல எவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஆட்டம் முதல்ல வரைஞ்ச உடனே கேட்பான், ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலா ஒவ்வொரு தரமும் சொல்லணுமா தூதாண்டி கோல்னும் தெரியுங்களா? அப்புறம் ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலும்போம். அப்புறம் ஆடுவோம். ஆடி முடிச்ச உடனே ஒரு கில்லி அடிச்சு ஒரு இடத்துக்கு அந்த கில்லி போயிடுச்சுன்னா இவ்வளவு கேட்போம். 2 பேங்க்கு 1.5 பேங்க் கேட்போம். 1.5 பேங்க்ன்றது அந்த கம்பால 100. அப்ப கால்குலேஷன் இந்த இடத்துல இருந்து அந்த பாக்ஸுக்கு நம்ம எண்ணி பார்த்தோம்னா 100 தாண்டி இருக்குமான போது நாம அங்க ஒரு இவாலுவேஷன் பண்றோம் மேத்தமேட்டிக்கலா. அந்த கேமை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவே அந்த கில்லி எடுத்து 2 தடவை இப்படி அடிச்சிட்டோம்னா கில்லி, 3 தடவை அடிச்சோம்னா இன்ச்சு, 4 தடவை அடிச்சோம்னாக்கா டபுள் கில்லி, 5 தடவை அடிச்சோம்னா 2 இன்ச்சு ஒரு கில்லி. இதுல என்ன மேத்தமேட்டிக்ஸ் தெரியுங்களா? கில்லி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் கேட்டாக்கா 33 இருந்தா போதும், 100 இருக்க வேண்டாம், 1/3 இருந்தா போதும். அப்ப 1/3 of 100 எவ்வளோன்ற பசங்க மண்டையில ஏத்த வேண்டியதுல. ஒரு பேங்க் கில்லி அடிச்சு ஒரு இன்ச் அடிச்சான்னா தெரியும், ஒரு கில்லி அடிச்சான்னா தெரியும் 33னாக்க 1/3 of 100ன்னு. மேத்தமேட்டிக்ஸ் சுலபமா கில்லியில சொல்லி கொடுத்தாங்க சார். சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் தப்பாயிடுச்சு, அளந்து வந்து பார்த்தா தப்பாயிடுச்சு. இப்ப விளையாடுனவங்க கிட்ட கேட்பான் எதிர்பார்ட்டி, ஸ்கோர் போச்சா ஆட்டம் போச்சாம்பா. ஸ்கோர் போச்சா ஆட்டம் போச்சான்னா என்ன அர்த்தம்? அந்த ஆடுறவன் சொல்லுவான் அவன் கேப்டன் கிட்ட, அண்ணா ஸ்கோர் போச்சு சொல்லணும், நான் எப்படியாவது அடிச்சு தரேன்னு. அவன் ஆட்டத்து திறமையில நம்பிக்கை இருக்கவன் ஸ்கோர் போச்சுமா முதல்ல இருந்து ஆடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை என்னுடைய கணக்கு தப்பாகி விட்டால் பரவாயில்லை, மறுமுறை முதலில் இருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் வெற்றிகரமா ஆடுவண்டான்னு சொல்லும் பொழுது ஒரு டிஃபீட்டை எப்படி சந்திக்கணும்ன்றத சாதாரண கேம்ல வச்சு சொல்லி கொடுத்தாங்க. எங்க போச்சு அந்த கில்லி ஆட்டம் சார்? அதை விடுங்க. அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப எளிமையா ஒரு கேம் சொல்றேன். 7 ஸ்டோன்ஸ் முதுகு பஞ்சர்னு யாரும் ஆடி இருக்கீங்களா சார்? நீங்க ஒண்ணுல 7 சப்ப கல் இருக்கும். ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு 7 கல் அது மேல அடிக்க வச்சிருவோம். தூரத்துல இருந்து அந்த பாலால அந்த கல்ல அடிக்கணும், 7 கீழே விழுந்துரும். இப்ப 2 டீம் இருக்கும். ஒரு டீம் அந்த கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கணும். அதை அடுக்க விடாம எதிர் டீம் பாலை பிடிச்சி பாலாலே முதுகுல அடி சரியான உருண்டை கொடுப்பான். உண்டை வாங்கியிருக்கீங்களா? செம்ம உண்டையா இருக்கும், ரெட்டா இருக்கும். அந்த உண்டைய வாங்கும் போது என்ன நம்ம கத்துக்கிறோம் தெரியுங்களா? டேய், வாழ்க்கையில ஒன்ன அடுகட்டணும்னா பின்னாடி நிறைய உண்டை உழுந்தாலும் அடுகட்டணும்ன்றத கத்துக்க. நம்ம விளையாடணும், திருடம் போலீஸ் விளையாடணும். ஏன்? முதல் 1 மணி நேரம் நாங்க திருடன் நீ போலீஸ், 2வது 1 மணி நேரம் நீ திருடன் நான் போலீஸ். டீம் மாத்துவோம். என்ன அர்த்தம்? டேய், இன்னைக்கு திருடனா இருக்கவும் நாளைக்கு போலீஸா இருப்பான், இன்னைக்கு போலீஸா இருக்கவும் நாளைக்கு திருடனா இருப்பான். இதாண்டா வாழ்க்கை. இத விளையாட்டுல சொல்லி கொடுத்தா. ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்? அதை விளையாட்டுல சொல்லி கொடுக்காம பப்ஜி யார் ஏதோ ஒண்ணு அப்படின்னு இப்படியே இருக்கணும் சார். விளையாட்டுன்றது இறங்கி மைதானத்துல ஆட வேண்டிய விஷயமே தவிர எவனோ ஆடுறத செல்போன்ல பாக்குறதுக்கு பேர் கேம்ஸ் கிடையாது. இத ஃபர்ஸ்ட் உங்க பெற்றோர்கள், நீங்க உங்க குழந்தைங்களை ரோட்ல இறக்கி தெருவுல நின்னு விளையாட விடுங்க. விளையாட விடுங்க சார். படிப்பெல்லாம் அப்புறம். அவன் ஒன்னும் டெண்டுல்கர் ஆக வேண்டாம், அவன் ஒன்னும் தோனி ஆக வேண்டாம், அவன் விராட் கோலி ஆக வேண்டாம். சும்மா ரோட்ல இருக்க பசங்களோட கவர் பாலோ கார்க் பாலோ மேட்ச் ஆடட்டும்.
சேம் 2020 ரோட்ல ஆடட்டும். ஆடி தோத்து வேர்வையோட வீட்டுக்குள்ள வந்து அவன் மூஞ்சி கழுவி அவன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உட்கார்ந்துக்கும் போது ஒரு 1/2 hour கழிச்சு வேற என்ன செய்யலாம்னு அவனுக்கு தோணும். பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மைண்டுக்கு எதனா செய்யலாம் தோணும். அப்ப அவன் எடுத்து வச்சு படிக்கிறான் பாருங்க புஸ்தகத்தை, அதுக்கு பேர் படிப்பு. அதனாலதான் பாரதி சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் பாப்பா. நான் முட்டாளா சொல்லல பாரதி. அந்த விளையாட்டுக்கே ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னா எப்படி? ரெண்டாவது ஒரு விஷயம், உங்க குழந்தைங்களை விளையாட விடுறதுனால என்ன அட்வான்டேஜ் வரும் தெரியுங்களா? நல்லா விளையாடிட்டு வராங்கல்ல, பசிக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கறதா சாப்பாடு. கத்துவாங்க, முரண்டு பிடிப்பாங்க, இதான் இருக்கு, இஷ்டம்னா சாப்பிடலன்னா போகணும்னு, எனக்கு வேணாம் இன்னைக்கு இது தானே வீராப்பா போவாங்க. சரி வேணாம்னா ஓகேப்பா, வெளில வைக்கவா உள்ள எடுத்து வச்சிருவோம்டா ஃப்ரிட்ஜில் அப்படின்னு நீங்கன்னாக்கா பயப்படுவான். வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லம்மா. நம்ம பாட்டுக்கு ஒன்றும் கவலைப்படாமல் உள்ளே போய் உட்காந்துடும். வேணான்ட்டல, ரைட் நான் பார்க்குறேன், ரைட் எனக்கு டைம் ஆச்சு தூங்க போகிறேன்ட்டு போயிடணும். ஒரு 2 நாள் இப்படி செஞ்சு பாருங்களேன். ஐயோ என் குழந்தை பசியா தூங்கட்டோங்க. இந்தியாவில் எத்தனையோ குழந்தைகள் இரவு பகல் 2 வேளையும் சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்க. திமிருக்காக ஒரு நாளைக்கு என் குழந்தை சாப்பிட மாட்டானா, சாப்பிடாதன்னு விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள்ல இருந்து ஐயோ கொலகாரி இவ சாப்பாடு வேண்டான்னாக்கா அப்படியே நிர்தாட்சியமா போவா. ராட்சசி நினைச்சு மரியாதைக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஆனா என்னன்னா நமக்கு பயம். என்ன பயம்? நம்ம குழந்தைங்களை நாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நாம தேவை, ஆனா நம்ம குழந்தைங்க மேல நம்ம அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? பயந்து இன்னைக்கு பெற்றோர்கள் நமக்கு தான் குழந்தைகள் தேவை, அவர்களுக்கு நாம தேவையே இல்லைன்ற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த மாய வலையிலேருந்து பேரண்ட்ஸ் முதல்ல வெளியே வராத வரைக்கும் அந்த பேரண்டிங்கை உங்களால சரியா செய்ய முடியாது. ரெண்டாவது, லெசன்ஸ், பாடங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல்ல 45 பேரை வைத்துக் கொண்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். நம்ம எல்லாம் படிச்ச போது எப்படி? தாத்தா பாட்டி எதனா இருந்தாக்க போய் ஹெல்ப் லைன் கேட்டோம்னா சொல்லி கொடுப்பாங்க. பெரிய அண்ணன் இருப்பான், அவன் சொல்லி கொடுப்பான். இல்லைன்னா பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு யாருன்னா வருவா, அவன் சொல்லி கொடுப்பா. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க டோட்டலா டிபெண்டா இருக்கிறது 2 பேர் மேல. ஒன்னு டீச்சர்ஸ், இல்லைன்னா விட்டா பேரண்ட்ஸ். இந்த 2 பேர் மேல தான் டிபெண்டா இருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்ன உடனே என்ன பண்றீங்க? நேர ஒரு டியூஷன் டீச்சரை கூட்டிட்டு போய் அந்த டியூஷன் டீச்சரை விட்டு எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, 100 வரணும். வராது சார், என்னை சுட்டு போட்டாலும் எனக்கு மேத்ஸ்ல 100 வராது, எனக்கு 35 வந்தா போதும்னு நினைக்கிறாள் நான். இந்த ஸ்கூல்லயும் 35 மேத்ஸ்ல தேர்னா போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. மேத்ஸ் வரலன்னா கவலையே படாதீங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. மேத்ஸ் இல்லாமலும் இந்த உலகத்துல வாழலாம். சாவடி அடிக்கிறீங்க போட்டு. மேத்ஸ்ல 100 வரணும், அவ்வளவுதான், வாழ்க்கையே போயிடும், ஒரு மண்ணாங்கட்டியும் போவாது. சார் நேத்துக்கு நியூஸ் வந்திருக்கு, வடநாட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வருத்தமான விஷயம், ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. எதுக்குடா பாவி அரெஸ்ட் ஆனீன்னு பார்த்தா, சார் அவன் சமோசா விற்கிறவன். சார் சமோசா விற்கிறவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பானா அவன் கடையில். ஆனா அவனுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் இன்கம் வந்து 80 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தா தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும். 80 லட்சம் ரூபாய் சமோசா வித்திருக்கிறான், நீ ஜிஎஸ்டி கட்டலன்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மாணவர்களே, சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 80 லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விற்கலாம், மசால் வடை விற்கலாம், டீ போட்டு விற்கலாம். நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஆனா நாம செய்யறதுல நம்மளை விஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான்றது மட்டும்தான் முக்கியம். மேத்ஸ் வரலையா? தெளிவா சொல்றதுப்பா, மேத்ஸ் வரல எனக்கு, ஆனா இந்த 10ஆம் கிளாஸ் சனியா வரைக்கும் நான் மேத்ஸை படிச்சாகணும், வேற வழி கிடையாது. எப்படியாவது என் உயிரை கொடுத்து 35 வாங்குறேன், அதோட விட்டுரு. +1ல செத்தாலும் மேத்ஸ் எடுக்க மாட்டேன்.
நீ இன்ஜினியர் ஆகணும் நானும் கனவு கண்டாலும் தனியா நைட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கண்டுக்கோ, கலர்லயும் கண்டுக்கோ. நான் இல்லவே இல்லை அந்த ஆட்டத்துல. நான் அந்த மேத்ஸை படிக்க மாட்டேன். இல்ல உங்களுக்கு ஆர்ட்ஸ் வராதா, எனக்கு இது வராது, நான் ஃபுல்லா சயின்ஸ் தான், நீ வேற எதனா செய்யணும்னு நினைச்சா நான் பண்ண மாட்டேன். எனக்கு இதான் வரும், என்னை விட்டுரு. ஜெயிச்சாலும் நான் பொறுப்பு, தோத்தாலும் நான் பொறுப்பு. ஆனா என்னைக்கு தோத்துட்டேன்னு உங்ககிட்ட வந்து அழமாட்டேம்மா அழமாட்டப்பான்னு உங்க அப்பாட்ட சொல்லி பழகுங்க. ஆனா உங்ககிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, எனக்கு இது வரலன்னு மட்டும் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு எது வருதுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த வர்றதை வந்து நான் நல்லா பண்ணுவேன்பான்னு ஒரு அஷூரன்ஸ் தர மாட்டீங்க. அதுலயும் நீங்க வந்து ஒரு ஃபேர் கேம் ஆட மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு மேத்ஸ் 35 தான்ப்பா, ஜஸ்ட் ப்ரே ஃபார் மை பாஸ் இன் மேத்ஸ். 10th முடிஞ்ச உடனே இந்த மேத்ஸ் சரி என்ன கைட்டி விட்டுருவேன் போகி மாரி. அது அரக்கோணத்தில் கைட்டி விட வேண்டிய கம்பார்ட்மெண்ட், கூட்ஸ் வண்டிக்கு போக வேண்டியது. மீதி 4 சப்ஜெக்ட் கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் +1 +2 எடுக்கிறேன். இதுதான் என் ஃபோக்கஸ். நான் இப்படி பண்ண போறேன், இப்படி பண்ணிட்டு இதை மாதிரி பண்ண போறேன், இந்த இடத்துக்கு நான் போறேன். சப்போஸ் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலன்னா என்னடா பண்ணுவேன்னு நம்ம அப்பா அம்மா தெளிவா ஒரு கேள்வி நம்மகிட்ட வச்சிருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத, அப்ப கிட்ட உங்ககிட்ட வந்து நான் நின்று அழமாட்டேன், நான் பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்குவேன். ஏன்னா என்னைக்கும் மருத்துவர் சிவரான மாதிரி நீ மருத்துவர் சிவராமன், அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார், அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார், அதுக்கப்புறம் அவர் புள்ள வருவான். எவனா இருந்தாலும் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லுவான். கடலை மிட்டாய் வச்சு பொழைச்சிக்குவேன். அதாவது என்ன பண்ண போறோம்ன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து என்ன வேண்டான்றதுல கிளாரிட்டி இருக்கு, தட் இஸ் வெரி குட். ஆனா என்ன வேணும்ன்றதுலயும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதை நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சரியா சொல்லணும். நிறைய பேர் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப சொல்லுங்க, எனக்கு இப்படி பண்ண வேண்டியிருக்கு, நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன், இப்படி ஒரு மைண்ட்ல இருக்கேன், இப்படி ஒரு இதுல இருக்கேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்திருக்க செல்போன்ஸ், இந்த செல்போன்ஸ் எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, ஷாம்லா அழகா ஒரு கோடி காட்டினாங்க, ஃபேஸ்புக்கில் உங்க அம்மா அப்பாவை முதல்ல ஃப்ரெண்ட்ஸா வைங்கன்னு. எங்க கிட்ட தான் நீங்க சண்டை போடுறீங்க, என்னன்னு செல்போன் வேணும், சரி வாங்கி தரவா, எனக்கு இந்த மாடல் செல்போன் தான் வேணும். ஏன், என் பக்கத்து ஃப்ரெண்ட் அதை வச்சிருக்கான், இல்ல என் பக்கத்துல இருக்க பையன் அதை வாங்கி இருக்கான், இந்த மாடல் தான் வேணும், சரி அந்த செல்போனையும் கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறமா அதுல ஒரு நம்பர் லாக்கிங் சிஸ்டமோ இல்லை ஒரு பேட்டர்ன் லாக்கிங்கோ போட்டுக்கிறீங்க அழகா. நீங்க உள்ள ஏதோ அர்ஜென்ட்டா பை அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்போன் கால் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் அந்த போனை எடுத்தா அம்மா டோன்ட் பிக் அப் மை போன் அப்படின்னு ஒரு கதறீங்க. ஏன், தட்ஸ் மை பிரைவசி. ஏய், போன் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வந்து நின்னல, அப்ப எங்க போச்சு உன் பிரைவசி? எங்க கிட்ட தானே வந்து கேட்டீங்க, வாங்கி அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைவசின்றீங்க. சரி பரவாயில்ல பிரைவசி. அதே போனை உள்ள எடுத்துக்கிட்டு போய் அந்த நம்பர் லாக்கிங் சிஸ்டத்தை ஓபன் பண்ணிட்டு கடன்னு ஒன்று டைப் படிச்சு ஃபேஸ்புக்ல பண்றீங்க. என்னன்னு, feeling very annoyed with my mom, she's picking up my phone always, no privacy in this house னு ஒரு மெசேஜ் அடிச்சு உங்க ஃபேஸ்புக்ல போடுறீங்க. அப்ப என்ன தெரியுது, ஷர்மிளாவுக்கு அவங்க வீட்டில் பிரைவசி கிடையாது, அவங்க அம்மா 24/7 சோக் பண்ணுவாங்க, செல்போன்ல எது வந்தாலும் டிஸ்கஸ்ட் பண்றாங்க எடுத்து பார்த்து, அப்படின்ற உன்னோட பிரைவேட் ஃபீலிங்க இந்த உலகத்துக்கே சொல்ற. அப்ப எங்க போச்சு உன் பிரைவசி? எங்க போச்சு உன் பிரைவசி? அப்பா அம்மாட்ட வந்து பர்சனலா இருக்கணும், உலகத்துக்கிட்ட பிரைவேட்டா இருக்கணும். நீங்க மாத்தி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே. உலகத்துக்கிட்ட வந்து பிரைவசியை மெயின்டைன் பண்ணாம அப்பா அம்மாட்ட பிரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்றேன், 1-2 விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. நம்ம எங்க போறோம், யார கூட பேசுறோம், எங்க இருக்கோம், எப்ப வருவோம், எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லணும். செல்போனா இந்த பாத்துக்கோ, என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இல்ல, இமெயில் இதான் பாஸ்வேர்டு, ஓபன் பண்ணி பாரு, எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இமெயில் எடுத்து நீ பாத்தியாரா, உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில. நாம என்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்றோமோ அன்றைக்கு தான் அவர்கள் வாழ்க்கையில எந்த பிரைவசியும் இல்லை, அப்பா அம்மாக்கு தெரியலான்ற அந்த ஓப்பன்னஸ்க்கு பசங்க வருவாங்க. சொல்லி பழகுங்க. நம்ம ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை மீட் பண்ணுவோமா இருக்கும் லைஃப்ல as women.
சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் வாழ்க்கையில. அதை வளர்ந்த பசங்கிட்ட பேச, இன்னைக்கு ஒருத்தன் வந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணாண்டி, நான் நல்லா திட்டி விட்டேன், அவனை இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணான். நாளை மத்தானது எங்கேயாவது அவனை பார்த்தீங்கன்னா, இவன் நான் அன்னைக்கு சொன்னல ஒருத்தன் என்ன டிஸ்டர்ப் பண்ணான், இந்த ஆள் தாண்டி நீங்க சொல்லி பழகுனீங்கன்னா, பொதுவெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா, நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு, நாமளும் நம்மள ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணா போய் நம்ம அம்மாட்ட தைரியமா சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். கோஎடுகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்கள்ல திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல சாதாரண விஷயங்கள். அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியதில்லை. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டேய் இதெல்லாம் இந்த காலத்துல வரும், அப்படியே கடந்து போயிடணும். உனக்கு யாராவது லெட்டர் கொடுத்தான்னு வச்சுக்கோ, உடனே சாமி ஆடிடாத, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாத, டீச்சர் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத, கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொல்லு. அப்படியா, பரவாயில்ல, டோன்ட் வரி, வீல் ஹேண்டில் திஸ். நம்ம அம்மா அப்பா கிட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலில இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடம் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஃபெயிலா போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க நம்ம கிட்ட. ஏன்? மறுபடியும் சொல்றேன், ஷாம்லா மேடம் சொன்ன மாதிரி, எனக்கு வந்து வாச்சிருக்கீங்கடா, ஃபெயிலா போயிட்டியா, எவ்வளவு மார்க்கு? 18 நோ ப்ராப்ளம், 22 நோ ப்ராப்ளம், 27 நோ ப்ராப்ளம். சரி பரவாயில்ல, என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம், என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கா, எங்க உனக்கு டிஃபிகல்ட், இந்த இடம் டிஃபிகல்ட்டா இருக்கா, சரி ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடு, நான் வந்து என்ன பண்றேன், இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன், நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறேன், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் பேசலைன்னா இக்னோர் பண்ணு. இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை சந்திப்போம். நடந்து முடிச்சதை பற்றி கவலைப்படாத கண்ணா, அடுத்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பண்ணலாம். நம்ம டார்கெட் என்ன? உடனே அந்த குழந்தைகிட்ட, நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டல, அடுத்த வாட்டி 100 out of 100 வாங்கலாம், உன்னை சாவடிப்பேன்னு சொல்லாதீங்க. இந்த வாட்டி 22 வாங்கி ஃபெயில் ஆயிருக்க, நோ ப்ராப்ளம். நம்மளோட டார்கெட் ஒன்லி 40 மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில், ரைட்? 18 மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். 18 மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணலான்னு பண்ணுவோம். அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறைய நேரம் வேணாண்டா, ஒரு 45 மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு, நான் உன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி ஒரு 45 நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்டில் அன்பாகவும் அரவணைப்பாகவும், இது இவ்வளோ கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து, முடிஞ்சால் டீச்சர்ஸ் கூட நம்ம போய் கோஆர்டினேட் பண்ணி, மேடம் நான் வேணா உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லித்தரணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்து, அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும் பொழுது அவங்க வந்து 40 இல்லைங்க 60 வாங்குவாங்க. அப்போ உட்காந்து சொல்லுதுப்ப, உன்னால் 60 வாங்க முடியும், ஆனால் நீ 22 வாங்கியிருக்கேன்னா இட் இஸ் நாட் உன்னால் முடியாதுன்றதுனால இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால் முடியும்னு நீ நம்பலாமா, அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 60 வாங்கியிருக்கல, அடுத்த எக்ஸாமில் எவ்வளோ வாங்கலாம், 100 கிடையாது, we will aim for 70 or 75. பசங்களை கிராஜுவலாக தாங்க மேலே கொண்டு வர முடியும். ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை 100 வாங்கிருச்சுன்றதுக்காக நம்ம குழந்தை 100 வாங்கலனா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும், அவர்களை அவமானப்படுத்துவதும், அவர்கள் நம்ம வீட்டில் பிறந்ததே நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நினைக்கிறதும் கிடையாது. ஃபெயிலா போனாலும் என் குழந்தை தான், she is special to me. இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு, அந்த தனித்திறமை என்னன்றதை நாம பார்க்கணும். பியூட்டியை பத்தி இங்க பேசினாங்க, அது பாய்ஸ்க்கும் சொல்றேன், நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன். இந்த ஷூ ஒன்று வாங்கணும்னா அந்த ஷூக்கு 6000 ரூபாய். நம்புங்க குழந்தைகளே, நாங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான், மேலே இருக்க அந்த வார் அருந்து போயிடும். அப்பா வார் அருந்து போச்சு, புது செருப்பு வாங்கி தாப்பான்னாக்கா சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார். புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போம்பாரு. சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க, எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க. சாக்ஸில் எலாஸ்டிக் படிச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க. ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நீவி விடுவோம், அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக இருக்கும், வலிக்கும்.
அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்கள் அப்பா மாட்டனும் மரத்தில் காசு இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன மினிமமோ அதில் வாழ்ந்து பழகுங்க. தண்ணி பிரச்சனை எப்படி ரேம்பண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மழை இல்லாதால. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்னைக்கு மார்னிங்லேருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராதுன்னு. ஒரு 2 பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது. ஐயோ ஐயோ அப்படின்னாங்க. என்ன ஐயோ ஐயோன்றீங்க? அப்போ எப்படி குளிக்கிறது? நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 5 மக்கு தண்ணியில் குளிக்கலான்னு. எப்படியும் 5 மக்கு தண்ணியில் குளிப்பேன். குளிக்கலாம். ஏன் தெரியுமா? எனக்கு கேம்ப் ட்ரைனிங். ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா 5 மக்கு தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஏன்? எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸ். அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க மனத்தளவுல இது ஒரு கேம்ப், நம்ம வளர்ற இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். பியூட்டியை பத்தி பேச வந்தேன் நான். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெஸ்ட் ட்ரெஸ். அது இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டின்ற பேர்ல ஒரு கூத்து கொள்ள நடக்குது. உடனே அன்னைக்கு அதுக்குன்னு காஸ்டியூம்ஸ் வாங்குறது. இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்துறாங்க. மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸ்ல பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸ். எதுக்கு? என்ன மண்ணாங்கட்டிக்கு? எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது. ஒன்றும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. பியூட்டி எதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கரிமா யாதவ், உங்களுடைய கூகுள நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க. தி பியூட்டி குவீன் டர்ன்ட் ஆர்மி ஆபீசர்னு ஒரு நோட் வரும். கரிமா யாதவ் நவம்பர் 2017 செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில படிச்சுட்டு நவம்பர் 2017 பெஸ்ட் பியூட்டி குவீனா மிஸ் பியூட்டியா செலக்ட் ஆறாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பியூட்டிஷியன்ன்ற அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வருது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி. 2 மாதம் போட்டு பாரு ஃபேர் அண்ட் லவ்லி. பேர் என்ன சொன்ன? ஃபேர் அண்ட் லவ்லி. ஏய் 7 மாசம் 2 மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்லில பியூட்டி ஆகும்னா போய் ஆப்பிரிக்கால விற்க வேண்டியது தானடா. அதை போய் விற்க வேண்டியதானே. அந்த பெண் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை தூக்கி போட்டாங்க. she is the beauty most beautiful woman of நவம்பர் 2017 அந்த பதவி அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதை தூக்கி போட்டுட்டு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் IAS எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபைனல்ஸ்ல கிளியர் பண்ணல. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல செலக்ட் ஆகி ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு அந்த ட்ரைனிங் எடுத்து ஆல் இந்தியா லெவல்ல 2nd ரேங்க் வாங்கி she has joined the army now as a army officer. எது? பியூட்டிஷியன். அப்ப அழகு என்பது முகத்தில் இல்லை, அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்குதுன்றதை காட்டுறாங்கல்ல ஒரு கரிமா யாதவ். தயவு செய்து கரிமா யாதவ்னு இன்னைக்கு போய் உங்களோட கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. you will get more information. அப்ப இந்த அழகுன்றது புறத்தினால நமக்கு வர்ற விஷயம் இல்லை. அந்த அழகு ஒரு நிமிஷத்துல நமக்கு போயிடலாம் இல்லையா? ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனா கூட நம்ம இருக்கலாம், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேனா கூட நம்ம இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஒரு மெடிக்கல் மிஸ்ஃபார்ச்சூன் வரலாம். அதுக்கு அப்புறமாவும் நம்ம எது காப்பாற்ற போகுது? இந்த புறத்தோற்றமா கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலா நாம ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றோமே, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பியூட்டி. அப்ப அதை எப்படி பில்ட் பண்ண போறோம்? அந்த ஃபெயிலியர்ஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் லைஃப்ல? அதுக்கு நம்ம அப்பா அம்மாட்ட எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்க போறோம்? ஸோ ஃபைனலா இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்துல நீங்க யாரை நம்பி எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாம ஒருத்தர்கிட்ட ஒன்னு சொல்ல முடியும் என்றால் அது உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே முடியாதுங்க. நீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், நம்மளை நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே, நான் அவங்கள கரிச்சு கொட்டாம, சரி அப்படியா, ஓகே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தான், நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசி
எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு. So the sum and substance மொத்தமா இது என்னன்னாக்க அழகாக அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஷாம்லா பேசுனாங்க, இங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஷாம்லா அவங்க பேசுனாங்க, சிவராமன் சார் பேசினாரு, நான் பேசினேன். நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி பேசணுமா? ஒரே மாதிரி பேசணுமா? எப்படி பேசணும்? வேற வேற மாதிரி பேசணும். 3 பேருமே பேச்சாளர்கள் தான், ஆனா நாங்க பேசுனது வேற வேற விஷயம். ஆனா 3 பேரோட பேச்சிலையுமே உங்களுக்கு கை தட்டுவதற்கும் உங்களுக்கு அமைதியா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்படிதானே? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாழ்ந்தவன். நான் என்ன அழுத புரண்டாலும் என்னால சிவராமன் சார் மாதிரி பேச முடியாது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் ஷாம்லாவை ஏப் பண்ண முடியாது. ஷாம்லா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுமதி மாதிரி பேச முடியாது. சிவராமன் சார் எவ்வளவு நினைச்சாலும் நான் பேசுற டெக்ஸ்டுக்குள்ள வர முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். எம்ஜிஆர் படத்துக்கு போனாக்க அங்க சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்க முடியாது, எம்ஜிஆர் ஃபைட்டை தான் பார்க்க முடியும். சிவாஜி படத்துக்கு போனீங்கன்னா சிவாஜி நடிப்பை தான் பார்க்க முடியும், எம்ஜிஆர் ஃபைட்டை பார்க்க முடியாது. எம்ஜிஆர் படத்துக்கு போய் சிவாஜியை பார்க்குற மாதிரியும் சிவாஜி படத்துக்கு போய் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை நம்ம குழந்தைக்குள்ள இன்னொரு குழந்தைய தேடுறதுல செய்யாதீங்க. இன்னும் ட்ரெண்டியா இன்னும் கரண்டா சொல்லணும்னா, தலை படத்துல தளபதியை தேடாதீங்க, தளபதி படத்துல தலையை தேடாதீங்க. ஏன்னா தளபதி தளபதி தான், தலை தலை தான். அப்ப அதான் தனி, இதுல யாரு சுப்பீரியரா கிடையாது. இவர்கிட்ட போனீங்கன்னா இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கு, அதை நம்ம ரசிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பைத்தியம் இருக்கு. நீ தலை ஃபேனா, அப்ப நீ தளபதியோட எதிரியாடா? ஏண்டா தலை ஃபேனா இருக்கவன் தளபதி ஃபேனாவும் இருக்க முடியும்டா, தளபதி ஃபேனா இருக்கவன் தலை ஃபேனாவும் இருக்க முடியும். எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், சிவாஜி ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க சிவாஜி ஃபேனாவும் இருக்க முடியும். மருத்துவர் சிவராமனின் பேச்சை ரசிக்க முடிந்த என்னால் ஷாமலாவின் பேச்சையும் ரசிக்க முடியும் என்றால் என் மனசு ஓப்பனா இருக்கு. ஷாமலா கிட்டே ஒரு விஷயம் இருக்கு, மருத்துவர் சிவராமன் சார்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் யாராவது ஒரு 5 பேச்சாளர்கள் வந்து அவங்க கிட்டேயும் விஷயம் இருக்கு. எங்கெங்க எது எது நல்லது இருக்கோ அங்கங்க அந்தந்த நல்லதை எடுத்துக்கிட்டு நாம எப்படி இவால்வ் ஆறோம்னு தான் பார்க்கணும். அதுல இருந்து அப்ப உங்க குழந்தைங்க கிட்ட இன்னொருத்தரை தேடாதீங்க. பட் ஒன்னு சொல்லணும், நீங்க ஏய் நீ இது பண்றல, நீ நல்லா பண்ற, பட் பாரு நீ 90ல நிக்கிற, அவன் வந்து ஒரு 95 வாங்குறான், அந்த 5 டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா அவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான் போடுறதுல. அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் நாட் ஃபார் த மார்க், மார்க்குக்காகவே இல்லை, அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ 90 வாங்கினா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பக்கத்துல ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அது என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதை தெரிந்து கொள்வதற்காக நீ தெரிந்து கொள், மார்க்குக்காக தெரிஞ்சுக்காத அப்படின்னு இதே விஷயத்த உங்க பசங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது. நான் எதிரே என்னுடைய இனிய நண்பர் பாலஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து வந்திருக்கார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நிறைய இளைஞர்களை நிறைய குழந்தைங்களை பேச்சு போட்டிகளை கூட்டிட்டு போய் என்கரேஜ் பண்றவர். இஸ் அ நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும்னா யூ கேன் யூஸ் பாலஸ்ரீனிவாசன். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா பேச்சு போட்டிக்கும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுப்பாரு, எல்லாரையும் பேச வைப்பாரு. ஒவ்வொரு குழந்தை பேசி முடிச்ச உடனேவும் அவங்ககிட்ட சொல்லுவார், டேய் இந்த மாதிரி அவன் அப்படி பேசினால அதுல இருந்து அதை நீ எடுத்துக்கோ, இதுல இருந்து நீ இதை எடுத்துக்கோ, இதுல இருந்து நீ இதை எடுத்துக்கோ, ஆனா உன் பேச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை விட்டுடாதேன் பாரு. ஸோ பேஸ் நம்ம தான், பேஸ் நம்ம தான். ஆனா நம்ம எங்கெங்கேருந்து யார்கிட்ட இருந்து நல்லதை வாங்கிக்கணுமோ அந்தந்த நல்லதை நம்ம வாங்கி அதை நமக்குள்ள நாம எம்பாடிமெண்டா மாத்திக்கும் பொழுது நாம ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனாகவும் ஒரு கம்ப்ளீட் பர்சனாகவும் மாறுவதற்கான அந்த லேர்னிங் ப்ராசஸை தான் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமே தவிர, பேசிக்கா நாம எதுவாக இருக்கிறோமோ அதுவாகத்தான் நாம இருப்போம். அதை அப்படியாக அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டையும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்னவா இருந்தாலும் நம்ம விரும்புவார்கள், நம்மை நேசிப்பார்கள், நமக்காக எதையும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கையை நீங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி, நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையையும் கருணையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.